Hi all, welcome back to our channel என் சமையலின் கதை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியா டேஸ்டியான ஒரு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போது நான் ஒரு 20 25 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதோட ஈஸி ரெசிபிஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டைமில் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். 30 days சேலஞ்ச் அது. அதை பொறுத்து தான் இனி நம்ம வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் ஓட் பண்ணிடுங்க. இப்போது நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு ஆனியன்ஸ் எல்லாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சின்ன தக்காளி ஒரு ஃபுல் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடியை வச்சுக்கலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் பார்ப்போம். தண்ணி விட்டுருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 glass தண்ணி ஊற்றி எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூட்டிக்கலாம். ஒரு 10 to 15 minutesக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின தண்ணீர் கொஞ்சமாக வற்றி வந்திருக்கும். பாருங்கள், நல்லாவே வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி தூவிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு டேஸ்ட்காக சேர்த்துருக்கேன். அந்த கரம் மசாலாவோட ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் இதுலேயே. ப்ளஸ் நல்ல ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் திருப்பியும் அகெயின் ஒரு 2 to 3 minutes தட்டு போட்டு மூடிக்கலாம். 3 minutesக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு தண்ணி எல்லாமே. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதோட ட்ரையாக வேணும்னா நீங்கள் 5 minutes போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சும்மா அடிபொலியான சிக்கன் சுக்கா தயாராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சும்மா அசந்து போயிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.